ஓகே. இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு சொல்றாரு, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. அப்பா ரொம்ப விளைச்சலா இருக்கு. பல கிராமத்துக்குலாம் நான் உழைத்துக்கா போகும்போது, இப்போ நீலகிரியா இருக்கட்டும், இல்லைன்னா திருப்பூரா இருக்கட்டும், இந்த மாதிரி பல இடத்துல போகும்போது, இப்போ வந்து ரொம்ப சீப்பா இருக்கிற என்னன்னா காய்கறி தக்காளி 3 கிலோ 50 ரூபாய். இந்த நேரத்துல ஈரோட்டுல 3 கிலோ 50 ரூபாய். சேம் அதே கோயம்புத்தூர் அதே தான். ஸோ ரொம்ப சீப்பா இருக்கு. அந்த ரொம்ப தக்காளி விளைச்சிருக்கு. சரியான நேரத்தில் அறுவடை செய்யலாம், அந்த தக்காளி நேரம் எல்லாம் வேஸ்டா. அதே மாதிரிதான் இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஆதங்கத்தை என்ன சொல்றாங்கன்னா, அறுப்பு மிகுதி, வேலையாட்களும் கொஞ்சமா இருக்கிறாங்கப்பா சொல்லித்தோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறான். ஓகே, இப்ப நம்ம வாசிக்கலாம் லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 57வது வசனத்தை வாசிக்கலாம். இதை ஒரு சம்பவத்தை நம்ம படிக்கிறோம், கற்றுக்கொள்ளலாம். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். இன்னொரு நபருக்கு நடக்கிற ஒரு சம்பவம். 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறார். இங்க ஒரு நபர் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க எங்கே போனாலும் பின்பற்றி வருவேன்னு சொல்றாரு. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்துக்கு பறவைகள் கூடுகளுண்டு மனுஷகுமாருக்கு தலை சாய்க்க இடம் இல்லைன்னு சொல்றாரு. சம்பந்தம் இல்லாம இயேசு கிறிஸ்து பேசுறாரு. உண்மையா இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. அறுப்பு மிகுதியா இருக்கு, வேலையாட்கள் கொஞ்சம் சொல்றாரு. ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. ஒரு நபர் அடியில கெஞ்சி வந்து கேட்கிறாரு, ஆண்டவரே நீ எங்க படம் கூட வரணும்னு சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்லணும், வா, இல்லைன்னா வேண்டான்னு சொல்லணும். ரெண்டுல ஏதோ சொல்லணும், வேண்டாமா? ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இந்த இடத்துல சம்பந்தம்லாம் பேசுறாருங்க. உதாரணத்துக்கு அருமையான ஐயா, உங்க பேர் நீங்க பிரான்சிஸ், சூப்பரா இருக்கீங்க, அந்த சட்டை அழகா இருக்கு, வெரி குட். ஜம்முன்னு கிளம்பி வந்திருக்கீங்க. வீட்டுல இருந்து கிளம்பும்போது பக்கத்துல ஒரு ஐயா வந்து கேட்கிறாரு, என்னையா ஜம்முன்னு சூப்பரா சட்டை டிசைனா போட்டு அழகா வந்துருக்கீங்க, எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்கிறாரு. கையில பைபிள் வச்சிருக்கீங்க கேட்கிறாரு. அப்ப நீங்க சொல்லுங்க, இல்ல நான் மார்க்கெட்டுக்கு போறேன்னு அப்படி இருக்கும். இல்லடா போறது நல்லா தெரியுது, பைபிள் வச்சிருக்கிறாரு, ஏதோ சர்ச்சுக்கு போறான்னு தெரியுது. பிரான்சிஸ் சம்பந்தம்லாம் பேசுறாரு. கோபமா வராதா? ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? சம்பந்தம்லாம் பேசுறாரு. அருமையான பீட்டரையா நினைச்சாமனு பீட்டரையா பைபிள் அழகா வச்சு சூப்பரா கிளம்பிட்டாரு. ஒருத்தர் கேட்கிறாரு, என்னையா கடையில போட்டுட்டு எங்க ஜம்முன்னு பைபிள் வச்சு எங்க கிளம்பிட்டீங்க? இல்ல நான் தூங்க போறேன் அப்படின்னு சொன்ன அப்படி இருக்கும். என்ன நல்ல இருந்தாரு, சம்பந்தம்லாம் பேசுறாரு. சொல்லுவோமா சொல்ல மாட்டாமா? என்ன சொல்றீங்க? அருமையான ஐயா ஒரு சூப்பர், உங்க பேர் நீங்க சூப்பரா இருக்கு சட்டை விஜய் ஜம்முன்னு கிளம்பி வந்துட்டீங்க. பக்கத்துல கேட்கிறாரு, என்ன இது சட்டை சட்டையாது சட்டை? ஓகே, வெரி குட். டவுட் ஆயிடுச்சு எனக்கு வேற. ஸோ சட்டை போட்டு ஜம்முன்னு கிளம்பிட்டாங்க. ஒருத்தர் வந்து கேட்கிறாரு பக்கத்துல, இல்லையா எங்க கிளம்பிட்டீங்க? சர்ச்சுக்கா? பைபிள் சூப்பரா வச்சிருக்கீங்க. இல்ல நான் வந்து தூக்க போறேன் அப்படி சொன்ன அப்படி இருக்கும். என்னாச்சு இந்த ஐயாக்கு விஜய் நல்லதானே இருந்தாரு? அப்படிதான் இங்க நடக்குது. ஒரு நபர் வந்து கேட்கிறார், ஆண்டவரே நீங்க எங்க போன பின்பற்றி வரவேன்னு சொன்னாரு. அதுக்கு இயேசு கிறிஸ்து, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்துக்கு பறவைகள் கூடுகளுக்கு மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. சம்பந்தமா பேசுறாரா இல்லையா? என்ன சொல்றீங்க? எதற்காக இயேசு கிறிஸ்து சம்பந்தம் இல்லாம பேசுறாரு? மிகப்பெரிய ஒரு சத்தியம் இருக்கு. என்ன காரணத்துக்காக இயேசு கிறிஸ்து சம்பந்தம் இல்லாம பேசுறாரு அப்படின்னா நமக்கு ஒரு கேள்வி வரணும். அந்த கேட்ட நபர் யார்? அதாவது எங்க போனாலும் பின்பற்றி வரன்னு சொன்னார்ல, அந்த கேட்ட நபர் யார்? அதை குறித்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம். சோ அந்த நபர் யாருன்னா வேதபாரகன். வேதபாரகன் என்ன பண்றாரு, ஆண்டவரே நீங்க எங்கே போனவங்க பின்பற்றி வருவேன்னு சொல்றாரு. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்துக்கு பறவைகள் கூடுதல் மனுஷகுமாருக்கு தலை சாய்க்க இடம் இல்லைன்னு சொல்றாரு. ஓகே, இந்த வேதபாரகன் கேட்கிறாரு. ஓகே, என்ன காரணத்துக்காக இயேசு கிறிஸ்து அப்படி பதில் அளிக்கிறாரு? இந்த வேதபாரகன் நோக்கம் என்ன? அது ரொம்ப முக்கியம். வேதபாரகன் எதற்காக இயேசு கிறிஸ்துவ பின்பற்ற நினைச்சாரு? உதாரணத்துக்கு எத்தனை மீனா, எத்தனை அப்பம்? 5 அப்பம் 2 மீன். வெரி குட். நீங்க சொல்லுங்க, எத்தனை மீனா எத்தனை அப்பம்? 5 அப்பம் 2 மீன். பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இயேசு கிறிஸ்து போஷிக்கிறாரு. இந்த வேதபாரகன் பார்க்கிறான், ஆஹா என்னடா அது பயங்கரமா எல்லா மக்களையும் சாப்பிட வைக்கிறாரு. ரொம்ப முக்கியம். ஒரு
முக்கியம்? சாப்பாடு முக்கியம். உண்மையா இல்லையா? இப்போ எதிர்த்தியா வாழ்றீங்கன்னா இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக கடினமா உடைக்கிறேன் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஏன் வேலைக்கு போறீங்க? இந்த ஒரு ஜான் வயிற்று கரெக்டா இந்த நம்ம கையில ஜானம் இந்த வயிறு மருந்துல கரெக்டா மேட்ச் ஆகும். ஆமா, இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக என்ன பண்றோம் சொல்லுங்க? கடினமா உழைக்கிறேன்னு சொல்லுவாங்க. வேதமன் பார்க்கிறான். எதற்காக இயேசு கிறிஸ்துவ பின்பற்ற நினைச்சான்னா சாப்பாட்டுக்காக. எதுக்காங்க? நம்பர் 1 சாப்பாட்டுக்காக இயேசு கிறிஸ்துவ பின்பற்ற நினைச்சா. அது மாத்திரம் இல்ல, பருதிமை கூட என்ன பண்ணாருன்னா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இயேசு கிறிஸ்து நடந்து போறாரு. உடனே தாவீது குமாரன் எனக்கு இறங்கன்னு சொல்றாரு. இந்த வேதமன் பார்க்கிற இதே எங்க நடக்குதுன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? பக்கத்துல பாரு, டக்குன்னு கண்ணு கை வைக்கிறார். அது அற்புதம் நடக்குது. வேதமன் பார்க்கிற, ஆஹா, இயேசுவை பின்பற்றுனா நமக்கு ஹாஸ்பிட்டல் பிரச்சனை வராது. யோசிச்சு பாருங்க, நம்ம உழைப்பு சம்பாத்தியம் பாதி எங்க போகுது? ஹாஸ்பிட்டல் தான். வீணான செலவு தானேங்க. யோசிச்சு பாருங்க. கடந்த ஒரு 3 மாசம் நினைக்கிறேன், ஒரு ஈரோட்டில் ஒரு காசு மீட்டிங் நடந்தது. அங்க செய்தி கொடுத்து முடிச்ச பிறகு ஒரு வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டு இருந்தாங்க. நாங்கள் போயிருக்கோம். அப்போ அந்த ஐயா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பிறகு ஒரு கிண்ணத்துல இவ்வளவு மாத்திரைங்க, அவ்வளவு பிரச்சனை இருக்கு. தலைவிதங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லையா சொல்லும்போது தலையை சுத்திச்சு. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஜோமனி எசப்பா மாத்திரை இல்லாமே சுகத்தை தாங்கப்பா. அவ்வளவு வேதனை. சம்பாத்தியம் நம்முடைய செலவு எக்ஸ்பென்சஸ் எங்க போது? ஹாஸ்பிட்டல். இந்த வேதம் பாக்குற ஆண்டவரே எனக்கு முதுகுடி கொஞ்சம் தொடுங்க. ஏன்னா நம்ம இயேசுவை பின்பற்ற என்ன வராது? ஹாஸ்பிட்டல் போக தேவையில்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஆண்டவரே எனக்கு இந்த தலைவலி தாங்குற தொடுங்க. ஆண்டவரே இந்த கால் வலி ரொம்ப தாங்குற கொஞ்சம் தொடுங்க. ஆண்டவரே இந்த தொண்டை வலி தாங்குற கொஞ்சம் தொடுங்க. எனக்கு இயேசு கிறிஸ்துவ பயன்படுத்தலாம் நினைச்சான். எதுக்காக இயேசு கிறிஸ்துவ பயன்படுத்தணும் ஃபாலோ பண்ண நினைச்சான்னா நம்பர் 1 சாப்பாட்டுக்காக, நம்பர் 2 ஹாஸ்பிட்டல் செலவு வராம இருக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துவ பின்பற்ற நினைச்சா. அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து எதற்காக பின்பற்ற நினைச்சான்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா கடல் மேல நடந்து போறாரு. சரிங்களா? வேதவரம் பார்க்க, ஆஹா என்னோட என்டர்டைன்மெண்ட் சூப்பரா இருக்கு, பொழுது நல்லா போகுது. என்னங்க உங்களுக்கு பொழுது போகுது? வீட்டுல இந்த பைபாஸ் ஜோம் பண்ற இதெல்லாம் ஆறு பத்தி சொல்லக்கூடாது. வெரி குட். அது ரைட்டு தான். வேற வேற என்ன உங்களுக்கு பொழுதுபோக்கு? வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ணுவீங்க? நோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வெரி குட்ங்க. உங்களுக்கு ரொம்ப ஆகில இருக்காங்க. வெரி குட். நியூஸ். வெரி குட். ராஜ்குமார் ஐயா, உங்களுக்கு எப்படி என்டர்டைன்மெண்ட்? ஸ்போர்ட்ஸ். எஸ். ஆமா, கிரிக்கெட் அப்படி எல்லாம் போய் நல்லா விளையாடுவாங்க. எப்படி போகுது பொழுது? செல்போன் என்ன பண்ணுவோம்? தள்ளிட்டே இருப்போம், நீ கொடுத்துட்டே இருப்போங்க. எங்களுக்கு அது அப்படியே பொழுது போகுது. எப்படியும் ஒன்று பொழுது போகுது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைங்களோட விளையாடுவாங்க. விளையாட மாட்டீங்களா? கேரம் போர்டு விளையாடுறது, கிரிக்கெட், ஏதோ ஒண்ணு பொழுது போகுது. என்னமா உங்களுக்கு எப்படிப்பா பொழுது போகுது? பக்கத்துல உட்காந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருப்போம். எப்படியோ ஒண்ணு எப்படி பொழுது போகுது. ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் பொழுது போகணும். உண்மையா இல்லையா? என்ன தலைவர் உங்களுக்கு எப்படி போகுது? அப்படியே ஒண்ணு போகுது. ஒரு மனிதருக்கு ரொம்ப பொழுது போகணும். இந்த வேதமரம் பாக்குற, ஆஹா இயேசு கிறிஸ்து நல்ல டைம் பாஸ் ஆகுதுயா, என்டர்டைன்மெண்ட் சூப்பரா இருக்கு. ஏன்னா மேஜிக் ஷோ பண்ற மாதிரி இருக்கு. கடற்கரை எப்படி பண்ணாரு? நடந்து போறாரு. சோ அதற்காக இயேசு கிறிஸ்துவ பின்பற்ற நினைச்சா, சாப்பாட்டுக்காக இயேசு கிறிஸ்துவ பின்பற்ற நினைச்சா, ஹாஸ்பிட்டல் செலவு வராம இருக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துவ பின்பற்ற நினைச்சா, அது மாத்திரம் பொழுதுபோக்குக்காக இயேசு கிறிஸ்துவ பின்பற்ற நினைச்சா. அது மாத்திரம் இல்ல, மிகப்பெரிய டேபிள் இல்ல, அந்த டேபிள்ல மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சில்லி சிக்கன், ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. யார் வீடு? நம்ம சகி வீடுதான். சென்னை வீட்டுக்குள்ள அப்படியே வாராங்க. இயேசு கிறிஸ்து சீசர்லாம் வாராங்க உள்ள. சரியா பண்றாருன்னா நல்ல மதிப்பு மரியாதை கொடுக்குறாரு. வருக வருக என்று வரவேற்கிறோம். பயங்கர மதிப்பு கொடுக்குறாரு. இந்த வேதம் பாருங்க, ஆஹா இயேசுவை பின்பற்றினா நமக்கு என்ன கிடைக்கும்? மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஒரு மனுஷனுக்கு முக்கியமா இல்லைங்களா? கிறிஸ்துவ வரையும் வந்து பாத்தீங்கன்னா கவனிச்ச கீழே இருந்து மேல வந்துட்டேன். வந்தோன்னா அங்க ஐயா அங்க கை கொடுத்தாரு, வாங்க வெல்கம். இங்க உள்ள வரும்போது வெல்கம் பண்ணாரு, கை கொடுத்தாரு. இங்க வரும்போது
வரும்போது கை கொடுக்கிறார், இங்க வரும்போது கை கொடுக்கிறார். ஐயா உங்களுடைய அன்பு வெரி நைஸ், தேங்க்யூ, சூப்பர், எஸ். அந்த அளவு ஹானர் பண்றாரு, குட், ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு மனிதனுக்கு மதிப்பு மரியாதை ரொம்ப முக்கியம். என்னங்க உண்மையில இல்லையா? என் கணவன் மனைவி யாராவது வந்துருக்கீங்களா? கணவன் மனைவி விசாரம் இருக்கீங்களா? உங்க பேர் என்ன? பேரை சொல்லுங்க. ரமேஷ். உங்க மனைவி பேரு எப்சிபா. ஓகே, வெரி குட். இப்போ உதாரணத்துக்கு ரமேஷ் ஐயா வீட்டுக்கு வரலான்னு இருக்கோம், வரமாட்டோம், உதாரணம் சொல்றேன், சரிங்களா? சார் ரமேஷ் ஐயா வீட்டுக்கு போனா இந்த ரமேஷ் ஐயாவும் பேசுறது இல்லை, எப்சிபா அந்த அம்மாவும் பேசுறது இல்லை. அந்த வீட்டுக்கு நம்ம போவோம், அந்த ஏரியா வச்சு பார்க்க கூட பண்ண மாட்டோம், தலை வச்சு படுக்க மாட்டோம். அதான் அந்த வீட்டில் யாரும் ஒருத்தருக்கு கலகலப்பா பேசுவாங்க. ஒன்று ரமேஷ் ஐயா பேசுவாரு, இல்லைன்னா இந்த எப்சி அம்மா வந்து கலகலப்பா பேசுவாங்க. யாரு பேசுவா? உங்க வீட்டில் யாரும் பேசுவாங்க? நீ தான் ஒத்துக்கிட்டாங்க, எதுக்கு இந்த மாதிரி அப்படின்னா அந்த அம்மா அமைதியா இருப்பாங்க, அப்படிதானம்மா? எஸ். வீட்டுல அப்பதான் யாரும் ஒருத்தர் அப்படி இருப்பாங்க. உங்க வீட்டுல யாரையா பேசுவாருங்கம்மா கலகலப்பா? நீதான் எவ்வளவு உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா தலைவர் உங்க வீட்டுல நீங்க தான் சார், யாரு நீங்க தான் தலைவர். ரெண்டு பேரும் பேசுவோம், யார் வந்தாலும் கலகலப்பா நானும் பேசுவேன், எங்க வீட்டுல பேசுவாங்க. வெரி குட் ராஜ்குமார் ஐயா, சூப்பர். ஐயா உங்க வீட்டுல நீங்க தான், சூப்பர், வெரி குட். அம்மா சூப்பர், வெரி குட். எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல யார் வந்து நான் கலகலப்பா பேசுவேன், அப்படி பழகிட்டு. எங்க வீட்டு அம்மா கொஞ்சம் அமைதி தான். இப்படிதான் வீட்டுல 2 பேர் இருப்பாங்க. ஆமா, சரிங்களா? ஒருத்தர் கலகலப்பா பேசுவாங்க, வீட்டுல 2 பேருமே பேசுவோம். பாத்தீங்களா? எதுக்கு மாட்டி போடுங்க, வரமாட்டாங்க. வெரி குட், சரி. ஸோ இந்த வேதபாரன் என்ன பண்றாருன்னா, உள்ள நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் இயேசு கிறிஸ்து அந்த நோக்கத்திற்காக என்ன பண்ணா பின்பற்ற நினைச்சான். ஏன்னா ஒரு மனிதனுக்கு மதிப்பு மரியாதை ரொம்ப முக்கியம். உண்மையா இல்லையா? இப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய கல்ச்சர், இங்க கோயம்புத்தூர்ல நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு போனா என்ன கொடுப்பாங்க? ஃபர்ஸ்ட் தண்ணி கொடுப்பாங்க. இந்த நீலகிரிஸ் போனா என்ன கொடுப்பாங்க? டீயா கொடுப்பாங்க. ஐயா அங்க போன ஒரு நாளுக்குள்ள இருந்தோம்னா ஒரு 15-20 டீ குடிக்க வேண்டியதாயிருது, எப்படியோ ஒண்ணு. ஸோ இந்த ஒரு மதிப்பு மரியாதை ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணக்காரெல்லாம் சில நேரத்தில் யாராவது வீட்டில் வந்து வாசப்படி வச்சுட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா கதவு வச்சுட்டு போவாங்க. பாரு கதை விட்டு வச்சுட்டு போயிருக்கா, அந்த கல்யாணத்துக்கு போகக்கூடாது, ஃபோன் பண்ணி கூட சொல்லலாம். அதாவது சப்போஸ் நம்ம இல்லாத சமயத்தில் ஃபோன் பண்ணி சொன்னால் நம்ம போகலாம், நோ ப்ராப்ளம். கதவை வச்சுட்டு நம்ம போகலாம். அது அவங்க எந்த சூழ்நிலை, அவங்களுக்கு என்ன தலைவலிக்கும். ஸோ ஒரு மனிதனுக்கு மதிப்பு மரியாதை ரொம்ப முக்கியம். வேதவர நோக்கம் எதற்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நினைச்சாங்கன்னா, நம்பர் 1 சாப்பாட்டுக்காக, நம்பர் 2 சொல்லுங்க ஹாஸ்பிட்டல் செலவு வராமல் இருக்கிறதுக்காக, நம்பர் 3 நல்ல என்டர்டைன்மெண்ட்டுக்காக, பொழுதுபோக்குக்காக. இயேசு கிறிஸ்து நல்ல பொழுதுபோக்கும். நம்பர் 4 மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஏன்னா அந்த சமயம் இருக்கிற மதிப்பு மரியாதை கிடைக்குது, இயேசு கிறிஸ்து கிடைக்குது, சீசன் கிடைக்குது. ஓஹோ வேதவரன் நினைக்கிறான், நினைச்சா என்ன நினைச்சா? இயேசுவை பின்பற்றா நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்த நோக்கத்துக்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நினைச்சா வேதபாரகன். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அப்பா நோக்கம் சரியில்லை, நோக்கம் சரியில்லை. எஸ், எதற்காக நீ பின்பற்ற? நீ சாப்பாட்டுக்காக, ஹாஸ்பிட்டல் செலவு வராமல் இருக்கிறதுக்காக, ஒரு பொழுதுபோக்குக்காக, மதிப்பு மரியாதைக்காக நீ பின்பற்றி வர. இயேசு சொல்றாரு, நரிகளுக்கு குழிகள் நாகயத்துக்கு பறவை கூடுதல் மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு இயேசு இடம் இல்லையா? வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் சொல்லுங்க. எஸ், தரித்திரரானாரே. இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து யாருன்னா என்ன சொல்ற? தரித்திரன்னு சொல்றாரு. இயேசு யாரு சொல்லுங்க? அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு யாரு? தரித்திரர். அப்படி இயேசு கிறிஸ்து தரித்திரரா? இல்ல. வேதாகம் சொல்லப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னா ரவி. இயேசு யாரு? ரவி. அப்படின்னு என்னன்னா போதகரே அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு கலெக்டர் இருக்காங்க, கலெக்டர், மாவட்ட கலெக்டர், அந்த ஈக்குவலுக்கு உள்ளவர் இயேசு கிறிஸ்து. ஸோ ரவி போதகர்னா யாரு? கலெக்டர். சரிங்களா? மாவட்டத்தில் அந்த அளவு மதிப்புள்ளவர் தான் இயேசு கிறிஸ்து. யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட மதிப்புள்ளவர் சொல்றாரு, நான் ஒரு தரித்திர, நான் ஒரு
தரித்திரம். அதை இயேசு சொல்றாரு, நரிகளுக்கு குழிகள் ஆகாயத்துக்கு பறவை கூடுகிறது, மனுஷகுமாரங்க தலை சாக்க இடம் இல்லப்பா, நான் ஒரு தரித்திரம்ப்பா சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். யோசிச்சு பாருங்க, இந்த வேதபாரன் நோக்கம் உண்மையாலும் இயேசு கிறிஸ்துவ உண்மையான பின்பற்றும் நோக்கம் கிடையாது. சாப்பாட்டுக்காக, ஹாஸ்பிட்டல் செலவு வராம இருக்கிறதுக்காக, நல்ல பொழுதுபோக்குறதுக்காக, நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த நோக்கத்திற்காக இயேசு கிறிஸ்துவ பின்பற்ற நினைச்சா வேதபாரகன். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, நோ. எவ்வளவு வேதனையா இருக்கும், எவ்வளவு வேதனையா இருக்கும். ஒரு பின்பற்ற வரணும்னா நோன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதுதான் சம்பந்தப்பட அந்த இடத்துல சத்தியம். இதுதான் அந்த நோக்கம், அந்த பர்பஸ் ரொம்ப முக்கியம். இந்த நாட்கள்ல நம்ம நோக்கம் என்ன? நம்முடைய எல்லைகளை விஸ்தாரப்படுத்தணும். நம்பர் 1 நமது நோக்கம் என்ன? எதற்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம்? நம்ம நோக்கம் என்ன? உதாரணத்துக்கு நம்ம ஆண்டவர் ஆராதனை செய்யறோம், நோக்கம் என்ன? ஆண்டவரை நல்ல ஆராதனை செய்து முடிச்சிட்டேன், மணி லிஸ்டெல்லாம் இருக்கு, இதெல்லாம் தேவை இருக்கு, உங்கள்கிட்ட நான் கொடுத்துறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நம்ம நோக்கம் ஆராதனை செய்யும் நோக்கம் அதான். நம்ம நோக்கம் என்ன? ஆண்டவர் நான் ஊழியம் செய்யறேன், நீங்க சொல்லிருக்கீங்க ஒருவன் எனக்கு ஊழியம் செய்யலாம், விதாமானவர் கனமனுவர். ஆண்டவர் நான் ஊழியம் செய்யறேன், என்னை கனப்படுத்தி நல்ல ஆசிரியமா வச்சிருங்க, என்னை கனப்படுத்தி வச்சிருங்க. ஆண்டவர் நோக்கம் என்ன? நம்ம காணிக்க கொடுக்கறது நோக்கம் என்ன? ஆண்டவரே நான் 100 ரூபாய் கொடுக்குறேன், 1000 ரூபாய் கொடுக்குறேன், கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. அமுக்கி குளிக்க எந்த விளம்படி நான் கொடுத்துருக்காப்பா. ஹலோ, நம்ம நோக்கம் என்ன? இந்த மாதிரி ஒவ்வொரு காரியம் யோசிச்சு பாருங்க. நம்ம நோக்கம் என்ன? ஆண்டவர் நோக்கத்தை பார்க்கிறாங்க. ஊழியம் செய்வது நோக்கம் என்ன? எந்த நோக்கத்திற்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம்? அதாவது சுய லாபத்திற்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நினைச்சான் வேதபாரகன். இந்த நாட்களும் அப்படிதான் இருக்கும். சுய லாபம், என்னுடைய சுய லாபத்திற்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நினைக்கிறோம், ஊழியம் செய்ய நினைக்கிறோம், ஆராதனை செய்ய நினைக்கிறோம். ஆண்டவரே நல்ல ஆராதனை செய்யணும், வெரி குட். நம்ம நோக்கம் என்ன? காணிக்க கொடுப்பது நோக்கம் என்ன? ஒவ்வொரு விஷயம் யோசிப்போம், நம்ம நோக்கம் என்ன? சபைக்கு வருவது நோக்கம் என்ன? இப்போ உதாரணத்துக்கு முன்னாடி கேட்டுருக்கணும், சரி என்னையா எதுக்காக ஊழியம் செய்யறீங்கன்னு கேட்டா நீ என்ன சொல்லுங்கன்னா, ரொம்ப ஆண் அதை எப்படி என்ன பண்ண போறீங்க? அது முன்னாடி நான் சொல்லிட்டேன். சரி, இந்த ஊழியம் செய்ய நோக்கம் என்னங்க? தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும். வெரி குட். பீட்டரையா நோக்கம் என்ன? எஸ், உங்களுக்கு அந்த ஊழியம் செய்த நோக்கம் என்ன? தலைவரே உங்கள் நோக்கம் என்ன? தேவ சித்தத்தை நிறைவேற்று. ஐயா தலைவருக்கு நோக்கம். சூப்பர். ஓகே. ஸோ இப்போ நீங்க புரிஞ்சுக்கணும், நமது நோக்கம் என்ன? உண்மையான தேவ திட்டம் நிறைவேறும் நோக்கம் இருக்கா? நம்ம சூப்பரா சொல்லுவோம், ஓகே வெரி குட் சூப்பர். ஆனா உண்மையா நம்ம நோக்கம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கவனித்துக் கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். நமது நோக்கம் என்ன? இந்த வேதபாரகன் கைவிடப்பட்ட சூழல், இது எவ்வளோ ஒரு காரியம். நோக்கம் நல்லா பேசலாம், ஓகே. ஆனா நம்ம நோக்கம் ஆண்டவர் தெரியும். நம்ம நோக்கம் என்ன? ஊழியம் செய்வது நோக்கம். ஒரு வீட்டுக்கு போகும்போது, சுவிசேஷம் அறிவிக்க போகும்போது, ஒரு நபரை சந்திக்கும் போது நம்ம நோக்கம் என்ன? இந்த ஐயா சந்திச்சு பேசுனா, ஃப்ரெண்ட்ஸ் ஐயா சந்திச்சு பேசுனா ஏதாவது கிடைக்கும் நோக்கம் இருக்கா? வீட்டுக்கு போனா ஏதாவது கிடைக்கும் நோக்கம். நம்ம நோக்கம் என்ன? ஆனால் அந்த கவனிக்கிறார், பார்க்கிறார். நம்ம சுவிசேஷம் சொல்லும்போது சரி, நம்ம ஜோம் பண்ணும்போது நம்ம நோக்கம் என்ன? ஏன் ஜோம் பண்றோம்? இப்படின்னா ஒரு கேள்வி கேளுங்க. ஏன் ஆராதனை செய்யறோம்? ஏன் நம்ம காணிக்கை கொடுக்குறோம்? நமது நோக்கம் என்ன? பர்பஸ் என்ன? ரொம்ப முக்கியம். ஸோ இங்க வந்தது நோக்கம் என்ன சொல்லுங்க. இங்க எதற்காக வந்தீங்க? நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நோக்கம் என்ன? குட். ஸோ உண்மையாலும் இதனால ஒரு ஐக்கியத்தாட்டல் கொடுத்துருக்காரு. இந்த ஐக்கியம் அது மாதிரி கிறிஸ்தவரை மூலமாக கிடைச்சிருக்குல்ல. ரொம்ப உள்ள வரும்போது நினைச்சேன், ஒரு குடும்பத்தோட வந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங். நான் சொல்லுங்கய்யா, ஏன் ஒரு குடும்பம் நல்லா ஆமாம். நோக்கம் உண்மையாலும் நம்முடைய எல்லைகளை ஆண்டவர் விஸ்தாரப்படுத்தணும்னா நம்ம நோக்கம் சரியான நம்ம ஊழியம் செய்வது நோக்கம். ஒரு கிராமத்துக்கு போகிற நோக்கம் என்ன? இதெல்லாம் யோசிங்க. இந்த வேதபாரக நோக்கம் சுய லாபம் இருக்குது. அதான் இயேசு சொல்றாங்க, நோ
ஸோ நம்பர் 2, யாருடைய எல்லைகளை விசாரப்படுத்தாங்க. எஸ், நம்மளுடைய எல்லைகளை விசாரப்படுத்தணும்னா நம்பர் 2, எளிமையான சிந்தனை நமக்கு ரொம்ப அவசியம். நம்பர் 1, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சிந்தனை அவசியம். நம்பர் 1. நம்பர் 2, எளிமையான சிந்தனை. ஸோ இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நோக்கத்தை பார்க்கும்போது எளிமையாக இருக்கிறாரு. எல்லா மக்கள்கிட்ட தான் பேசுறாரு, வனாந்தரத்தில் தங்குறாரு, அது மாதிரி படகுல தூங்குறாரு, தோட்டத்தில் சோமுன்றாரு. சின்ன அது மாதிரி எளிய மக்களோட என்ன பண்றாரு, பேசுறாரு. மத்திய சுவிசேஷம் 9:10 வாசிங்க. மத்திய சுவிசேஷம் 9:10. பிறகு வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆயக்காரோடு பாவினோடு மீனவர்களோடு இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து பேசுறாரு, சாப்பிட்றாரு. தள்ளப்பட்ட ஜனங்கள் மத்தியில் என்ன பண்றாரு, சாப்பிட்ற யதார்த்தமா பழகுறாருங்க. இயேசு கிறிஸ்து அது ரொம்ப யதார்த்தமா பழகுறாரு. ஆனா இன்றைய நாட்கள்ல நம்ம யாருன்னு பார்க்குறோம், கொஞ்சம் முன்னாடி இயேசுவை ஏற்றுக்கொண்ட சமயத்தில் இருந்த விசுவாசம் நமக்கு இருக்கா? இப்ப இருக்கா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட சமயத்தில் இருந்த தாழ்வு நம்மகிட்ட இப்ப இருக்கா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட சமயத்தில் இருந்த இந்த அன்பு இப்பொழுது நம்மகிட்ட இருக்கா? கொஞ்சம் வளர்ந்துட்டோம், சரிங்களா? நான் இத்தனை வருஷம் ஊழியம் செய்யறேன், ஓகே இருக்கட்டும். நான் என்ன தெரியுமா படிச்சிருக்கேன், இருக்கட்டும். என் வசதி வாய்ப்பு இருக்கட்டும், ஏன்னா சோல்சோ இருக்கட்டும். ஆனா ஆண்டவருக்கு முன்பாக எல்லாரும் ஈக்குவல் தான். ஆமென். எஸ், உண்மையை நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை நமக்கு இல்லைங்க. உதாரணத்துக்கு ஒரு சிலர், சரிங்களா, இப்போ நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் நான் போகிறேன். நாளைக்கு கூட சூழல் பாஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் நான் பேசுகிறேன். கர்த்தர் நல்லவர். ஸோ பாஸ்டர்ஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், ஒரு சில இடத்துல இருக்கட்டும், 2 விதமான குழுவினர் எல்லா இடத்துல இருக்காங்க. ஒன்று வந்து நம்ம முழு நேர ஊழியர் இருக்காங்க, சரிங்களா. அதே மாதிரி பகுதி நேர ஊழியர்கள் அப்படின்னு சொல்லுவீங்க, பார்ட் டைம். இவங்க யாரு ஃபுல், இவங்க யாரு ஃபுல் டைம், இவங்க யாரு பார்ட் டைம், சரிங்களா. இது வந்து நம்ம பைபிள் காலேஜில் ஒரு டீச் பண்ணுங்க. இந்த ஃபுல் டைம் எவ்வளோ நேரம் ஊழியம் செய்யறாங்க பார்க்கும்போது அதிகபட்சம் அப்படி கணக்கு போகும்போது எவ்வளோ நேரம் இருக்கும்? காலையிலேருந்து எத்தனை மணிக்கு எழுந்திருக்கீங்க? உங்களுக்கு இவர் ஆவிக்குரியதாக பேசுகிறாங்க. எங்கே போய்க்கிறேன்? வெரி குடிங்க, ஜாலியாக சொல்லுங்க. எத்தனை மணிக்கு காலையில் எழுந்திருக்கீங்க? 5 மணிக்கு. எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுவீங்க? ஓகே, வெரி குட். ஐயா நீங்கள் முழு நேரம் ஊழியர் ஐயா? ஓகே, ராஜ்குமார் ஐயா எடுத்துக்கலாமே. எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுவீங்க? ஓகே, வெரி குட். அதுக்கப்புறம் ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் டீட்டெயிலாக ரகசியமாக சொல்லிடுவோம்னு நினைக்கிறேன். வேண்டாம், இருக்கட்டும், ப்ராப்ளம். ஸோ அப்படியே கணக்கு போட்டு பார்த்துட்டா முழு நேரம் ஊழியர் சொல்லி சர்வே பண்ணும்போது அதிகபட்சம் ஒரு 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் தான் வரும் ஊழியம் செய்வாங்க. லிஸ்டிங் இதெல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பகுதி நேர ஊழியர் அப்படி பார்க்கும்போது அவங்க ஊழியம் செய்யும்போது அவங்க ஜபம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 2.5 மணி நேரம் அது இருக்கும். 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கும் ஒரு சில இடத்துல. சிங்களுக்குள்ள கொஞ்சம் தான் வித்தியாசம் வரும், ரொம்ப அதிகம் கொஞ்சம் தான் வித்தியாசம், 2 hours அவ்வளோதான். ஆனா நம்ம என்ன சொல்றீங்களா, பார்ட் டைம். நான் யாரு? அத நமக்குள்ள அந்த அளவு ஒரு வேற்றுமை இருக்கு. ஆனா நான் என்ன சொல்லுவேன், பார்ட் டைம் சொல்ல மாட்டேன், ஓவர் டைம் சொல்லுவேன். உண்மையால 8 hours ஒர்க் பண்றோம் அப்படி சொன்னீங்க. நான் இதெல்லாம் ஒரு ரிட்டையர்ட் ஒரு 8 hours ஒர்க் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமா, 8 hours ஒர்க் பண்ணிட்டு பிறகு என்ன பண்றாரு, ஊழியம் செய்யல. அப்படின்னா அதிகமாக யாரும் ஒர்க் கடினமா உழைக்கிறாங்க பார்க்கும்போது யாருங்கயா? ஓவர் டைம். யாராவது பார்ட் டைம் இந்த வார்த்தையை அழிக்கப்படும் நான் சொல்லுவேன். எஸ், ஆமா, பார்ட் டைம் சொல்லாதீங்க, ஓவர் டைம் சொல்லுங்க. ஏன்னா இப்படிப்பட்ட நபர்கள் எழுப்பணும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, வேலை செஞ்சு முடிஞ்சது எவ்வளவு பெரிய விஷயம். ஆக்சுவலாக கிறிஸ்துவரே அதே தானேங்க. ஆமா, இது ஓவர் டைம். இன்னும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பிஸ்னஸ், அவருக்கு கொடுக்கப்பட்ட இதெல்லாம் செய்யணும். அவருக்கு ஒரு இதா இல்லைங்க, ஒரு பாரம். ஆண்டோட வழிநடத்தல். எப்படியாவது கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஊழியர்கள் பயனடையணும், ஊழியர்கள் வளரணும், மக்கள் வளரணும். அப்படிப்பட்ட பாரம் கரிசனம் இருக்கு நிறுத்தமாக இப்படி ஒரு கூலியை நடத்துறாரு. எவ்வளவு செலவு. ஆனா உண்மையை நம்ம எல்லாம் கூட்டி வந்து சேர்க்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எத்தனை தலை தெரியுதா? இந்த தலை சொல்றேன் நானே, யோசிக்கிறீங்க. இந்த தலையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது நிறைய ஊழியர்கள் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். வெரி குட், சூப்பருங்க. ஸோ உண்மையிலும் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். பாஸ்டர்ஸும் மக்களும் சேர்ந்து இப்படி ஆராதனை நடத்துனது ஒரு பெரிய, எனக்கு போன டைம் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் செய்யணும் விரும்புகிறேன். இதான் வேதாளம் சொல்லுது. ஆமா, கிறிஸ்துவரையாக்கு விழுந்த கடமை மாத்திரம் இல்லை. பேர் என்னங்க? ரவி ரவிச்சந்திரன் கத்த சொல்ற ரவிச்சந்திரன். இது உங்களுக்கு வந்த கடமை தான்.
ஸோ எல்லாருமே இது ஒர்க் பண்ணணும், எல்லாரும் இந்த மாதிரி கடினமாக உழைக்கணும். ஆண்டவருக்காக 8 hours உலக பிரமாணத்துக்காக ஒர்க் பண்றீங்களா, குட், ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேலை ஆண்டுக்காக உழைக்கிறீங்களா, குட், பண்ணுங்க. எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லா மக்கள்கிட்ட பேசுறாரு, எல்லாத்துலயும் பழகுறாரு, எளிய மக்கள்கிட்ட. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஆயிரக்கணக்கில் பாவங்கள் உட்கார்ந்து எல்லா மீனவர்கள் தலைப்பட்ட சொல்லுங்க எல்லாத்துலயும் மச்சான் எப்படி இருக்க யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து எப்படி பேசியிருப்பாரு. கிறிஸ்துவுக்கு பிரியமான பிரான்சிஸ் அவர்களே, இந்த நாள் உங்களை சந்தித்தது மிகவும் சந்தோஷம் அப்படி பேசியிருப்பாரு. மச்சான் எப்படி இருக்க மச்சான் இப்படிதான் பேசியிருப்பாரு. என்ன எப்படி பேசியிருப்பாரு இயேசு கிறிஸ்து தெரியல, சொல்லிட்டாங்க. மாமா எப்படி இருக்க, அண்ணா அக்கா எப்படி இருக்கீங்க, அக்கா எப்படி இருக்கீங்க, அம்மா எப்படி இருக்கீங்க இப்படிதான் பேசியிருப்பாரு. கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரி அவர்களே, இந்த நாள் உங்களை பார்த்தது மிகவும் சந்தோஷம் இப்படி பேசியிருப்பாரு. ரொம்ப யதார்த்தமா பேசியிருப்பாரு, யதார்த்தமா பழகிருப்பாருங்க. அந்த யதார்த்தம் இல்ல. ஏன்னா நான் யாரு என்னத்த சொல்றது, நம்ம இன்னும் மறந்துருவோம். நம்ம நிறைய விஷயத்துல மறந்துருவதே இல்லைங்க. நம்ம இன்னும் மனம் மாறும். வாசிக்கலாம் 2 Corinthians 5:17 வாசிக்கலாம். ஸோ இதுல வந்து பவுல் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? சுபாவ மாற்றம். சரி, இயேசு ஏற்றுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? பழைய சுபாவத்தில் இருந்தோம், தேவனுக்கு பிரிமில்லாத வாழ்க்கையில் இருந்தோம். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனதில் வச்சிருக்கிறாரு, ரட்சிக்கப்பட வச்சிருக்காரு, புதிய சுபாவத்துக்கு வந்துட்டோம். அப்படிதானங்க, அப்படிதானே அர்த்தம். சார், ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதா மாறின. ஓகே, என்னென்ன பழைய சுபாவங்கள் ஒரு 4-5 சொல்லுங்களேன். இயேசுவை ஏற்றுக்கு முன்னாடி நமக்குள்ள என்ன சுபாவம் இருந்துச்சு? பயங்கரமா என்ன பண்ணோம்? கோபப்பட்டோம். ஆமா, பாத்திரம் எல்லாம் மறந்துச்சுங்க. ரிமோட்ல என்ன பண்ணோம்? தூக்கி வீசுவோம். செல்போன் என்ன பண்ணோம்? உடைச்சோம். எப்போ? நேத்து நைட்டா? எப்போ? இயேசு ஏற்றுக்கு முன்னால பழைய சுபாவம். இப்ப எப்படி இருக்கும் சொல்லுங்க? சாந்தமாவா? வீட்டுக்கு வந்து பார்த்த தெரியும் நம்ம சாந்தத்தை. அப்படியேதான் இருக்கும். அதான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முன்னாடி பயங்கரமா இருந்தது, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கா இல்லைங்களா? முன்னாடி அதிகமா கோபம், இப்போ சொல்றீங்க கொஞ்சம் கோபம் இருக்கு. ஆனா பவுல் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புரியுதா மாறலையே. கோபம் இருக்கு, இருக்கா இல்லையா? இருக்கு. ஓகே, கோபம். வேற என்ன சுபாவம் நினைக்கிறீங்க? வேற என்ன சுபாவம் இருந்துச்சு நமக்குள்ள இயேசு வீட்டுக்கு முன்னாடி? பொறாம. உதாரணத்துக்கு ஐயா, இவங்க பேர் சாரி ஐசக்கையா. ஐசக்கையா புதுசா ஒரு கார் வாங்கி வண்டி வாங்கி நிக்கிறாரு. என்ன ஐசக்கையா முதல்ல நடந்து வந்தீங்க, அடுத்தது சைக்கிள் வந்தீங்க, இப்போ வண்டி எல்லாம் புது வண்டி வாங்கிருக்கீங்களே, அடுத்தது என்ன வாங்கிக்கிறீங்களாங்க சொல்லுங்கய்யா. மனதார வாழ்த்தணும். நம்மடா இவருக்கு எதுக்கு காரு, நடந்து வர வேண்டியதுனா பொறாமங்க. உண்மையா இல்லையா? ஒருத்தர் சர்ச்சுக்கு இடம் வாங்கினா ஹலோ பொறாம. ஒருத்தர் சர்ச்சை கட்டுனா அங்க பாரு, இப்ப வந்தவன் சர்ச்சு கட்டிட்டான். பொறாம. உண்மையா இல்லையா? அங்க பாரு, வீடு கட்டிட்டா பாரு, நல்ல ட்ரெஸ் போட்டு வந்தா பொறாம. ஸோ மனதார வாழ்த்துக்கிற அந்த எண்ணமே இல்லைங்க. முன்னாடி அதிகமான பொறாம கூட இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் பொறாம கூட இருக்குங்க. இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த சர்ச்சை அவரு பாரு, இப்ப வந்தவன் 100 பேர் வச்சு ஆராதனை செய்யறான் பாரு, அவ்வளோ போறாம. உண்மையா இல்லையா? எஸ், ஒருத்தர் வளர்ச்சியை பார்த்து நம்ம சந்தோஷமா ஆசீர்வதிக்கிறது நமக்குள்ள பொறாம கூட இருக்கு. ஆனா பவுல் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகவே. கோபம் இருக்கு, பொறாம கொஞ்சம் இருக்குங்க, உங்களுக்கு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. வேற என்ன சுபாவம் நினைக்கிறீங்க? குறை சொல்றது. ஆமா, இப்படிதான் ஒரு அம்மா சொன்னாங்க. அம்மா நான் சொல்லி அப்படி சொல்ல மாட்டீங்களே, யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு. என் வீட்டுக்குறாரு குடிக்கிறாரு, ஜோம் அடிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்க? ஜோம் அடிக்கிங்க சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த அம்மா அந்த அம்மா கதை கட்டியா, இந்த அக்கா கிட்ட குடிக்கிறாரு அடி சொல்லிடாரு. இந்த அம்மா அந்த அம்மா கதை கட்டியா, இந்த அக்கா கிட்ட குடிக்கிறாரு அடிக்கிறாரு அடி சொல்லிடாரு. இந்த அம்மா அந்த அம்மா கதை கட்டியா, இந்த அக்கா கிட்ட குடிக்கிறாரு அடிக்கிறாரு மிதிக்கிறாரு அடி சொல்லிடாரு. இந்த அம்மா அந்த அம்மா கதை கட்டியா, இந்த அக்கா கிட்ட குடிக்கிறாரு அடிக்கிறாரு மிதிக்கிறாரு கொல்ல வராரு சொல்லிடாரா சொல்லி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டா. அப்பா அடி ஏதோ நட முடிச்சாங்க. ஹலோ,
உண்மையா இல்லைங்களா? ஒரு சில குறை சொல்றது எப்படி இருக்குன்னா, அப்படியே வாயில பண்ணமா இருக்கு. யாராலும் குறைய கேட்க மாட்டோமா? இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லு சொல்லு, இந்த வேலை செய்யறதுல ஆமாமா, சொந்தக்காரத்துல ஆமாமா, உடைக்காரங்க பத்தி ஆமா, இந்த பேஸ்புக் வாட்ஸ்அப் ஆமாமா, அவ்வளவு ஆர்வமா இருக்கிறோம். யாராவது குறை கேட்டு பழகிட்டோம். இது தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படிதான் உண்மையா இல்லைங்களா ஐயா? எஸ், யோசிச்சு பண்ணலாம். என்ன மறந்துருமில்லங்க, மறந்துருமில்ல. யாராவது முன்னாடி அதிகமா குறைக்க பேசிட்டு இருந்து கேட்டுட்டு இருந்து இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் இருக்குங்க. ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா பழையவைகள் ஒழித்து எல்லாம் புரியுதா? இல்லைங்க, மாறலையே. போராம கூட இருக்கு, குறை சொல்றது இருக்கு. எத்தனை ஒரு வளர்ச்சிக்கு பிடிக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு என்ன தெரியும்? என்னோட வளர்ந்துட்டேன்னா இந்த குறை சொல்றது இருக்கு. ரொம்ப வேதனையா இருக்குங்க, ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனா கர்த்தரோட பிள்ளைகள் இயேசுவை பின்பற்றுகிறோம், சபைக்கு போறோம், நல்ல ஜெபம் பண்றோம், நல்ல ஆராதனை செய்யறோம், எல்லாம் ஓகே, வெரி குட். நமக்குள்ள சுபாவ மாற்றம் இல்லை, வாழ்க்கை மாற்றம் இல்லை. எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? உண்மையான எழுப்புதல், உண்மையான சொல்ல எழுப்புதல் வருது, எல்லாம் ஜெபம் ஓகே. பக்கத்தில் இருக்க ஊழியக்காரர்கிட்ட பேச மாட்டேங்கிறேன், பக்கத்தில் இருக்க ஊழியர்கிட்ட பழக மாட்டேங்கிறேன், என்ன எழுப்புதல்? 2002 ஊழியத்தில் செஞ்சுட்டு இருக்கேன், கடந்த 23 வருஷமா. சரிங்களா? அப்போ ஊழியத்துக்கு வந்த சமயத்தில் சபையில் எனக்கு தெரியாது. காலேஜ் படித்து முடித்த பிறகு ஒவ்வொரு இடத்துக்கு போவேன். இந்த நாங்கள் பிலிப் ஊழியத்தை செய்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போவேன். இப்படி போகும்போது ஐயா இந்த மாதிரி நாங்கள் ஊழியம் செய்கிறோம், ட்ரைனிங்லாம் கொடுக்குற, ஏதாவது சொல்லு, உங்களுக்கு ஏதாவது பாஸ் சொல்லு இருந்தால் சொல்லுங்கன்னா, இங்கே சர்ச்சையில் சொல்லிட்டார் ஒரு ஐயா. சரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். பார்த்தா அங்கே ஒரு சர்ச் இருக்குது. அப்போ அப்படி இல்லைங்க, இந்த மாதிரி நாங்கள் ஊழியெல்லாம் செய்யணும், அந்த பாஸ்கிட்டு கேட்டால் சர்ச்சு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு எத்தனை வருஷமா அப்படின்னா அவர் பல வருஷம் ஊழியம் செய்கிறாரு. ஏன் அந்த மனசு முடியல? அவர் ஆவியாரோட ஆவி ஒட்டி போக மாட்டேங்குது, எனக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது அந்த ஊழியரோட ஆவியோ எந்த ஊழியரோட ஆவியோ ஒத்து போக மாட்டேங்குது. அப்படி எப்படி பரலோகத்தில் ஒத்து போகும்? எனக்கும் தெரியல. நல்லவன் அவங்க போவாங்கன்னு தெரியல. அது ஆண்டவர் தெளிச்சு யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னும் இல்லை இப்படிலாம் விசுவாசம் இருக்கும். அந்த சர்ச்சுக்கு போகிற விசுவாசம் இந்த சர்ச், உன்ன சர்ச்சு விட என் சர்ச்சு பெருசு தெரியுமா? ரமேஷையா நீங்க ஏ சபைக்கு போறீங்க, நான் பி சபைக்கு போறேன், இது சி சபைக்கு போறாரு. என்ன உங்க சர்ச் பாஸ் எங்க சர்ச் பாஸ் பெரிய ஆளு. உங்க சர்ச் வந்து அன்னிகிறிஸ்து சபை, இந்த பெந்தகோஸ்து தான் சொல்றோம். ஏ பி சி இப்படிதான் போறோம். சர்ச் விசுவாசக்குள்ள எத்தனை ஒரு வேற்றுமை இருக்கு, ஊழியக்காரங்களுக்குள்ள எத்தனை வேற்றுமை இருக்கு. நம்ம மறந்துருக்கணும். நமக்குள்ள நல்ல ஒரு சுபாவ மாற்ற அவசியம். எல்லாத்துக்கும் நல்லா பழகணுங்க, எல்லாத்துக்கும் ஐக்கியமா இருக்கணும். ஸோ ஒன்று கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் பழையவர்கள் ஒழிந்து போயின எல்லாம் புரியுதா? மாறணுங்க. இந்த குறை சொல்லாமல் இருக்கிறதுக்காக எனக்கு ஆண்டவர் கொடுத்து மிகப்பெரிய ஒரு பாரம். அது நம்ம உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும். எப்படி என்ன செய்யணும்னா விளையாட்டு கைவிங்க, பக்கத்தால் இருக்கிறவங்க பார்த்து வெரி குட் சொல்லுங்க. வெரி குட் ஐயா, வெரி குட். ராஜ்குமார் ஐயா வெரி குட், தலைவரே வெரி குட், சூப்பர். ரமேஷ் ஐயா வெரி குட், அம்மா வெரி குட், கீப்பர் நல்லா வாசிச்சிங்க, வெரி குட். கிறிஸ்டோபர் ஐயா சூப்பர், உங்களோட அரேஞ்ச்மெண்ட் வெரி குட். தலைவரே வெரி குட், பக்கத்தில் சொன்னீங்களா இல்லையா? வேற கணவன் மனைவி வேற யாராவது இருக்கீங்களா? கணவன் மனைவி இல்லை பிடிச்சிக்குவோம். ஓகே ஓகே ஐயா, அம்மா பார்த்து வெரி குட் சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? நான் சொல்ல முடியாது. உடம்புல உப்பு இல்லைன்னா வெரி குட். இப்ப சொல்லுங்க சொன்னேன் நான். வெரி குட் சொல்லுங்க. இங்க வேற யார் இருக்கீங்களா? கணவன் மனைவி அதை நீ சொல்லுங்க. உடம்புல உப்பு இல்லைன்னா வெரி குட், காரமே இல்லைன்னா வெரி குட். நாளைக்கும் அதே கிடைக்குமா? நீங்க ஐயா பார்த்து வெரி குட் சொல்லுங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க, வெரி குட் சொல்லுங்க. இந்த மாதிரி உற்சாகப்படுத்தணுங்க. கணவன் மனைவி பாராட்டணும், மனைவி கணவன் பாராட்டணும். இப்ப நீங்க ரெண்டு கணவன் மனைவியா அது சொல்ல அதுக்கு கவனிக்கல, சாரி. வெரி குட் சொல்லுங்க. ரெண்டு உற்சாகப்படுத்துங்க, பாராட்டுங்க. பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, பக்கத்தில் இருக்க ஊழியர்களை உற்சாகப்படுத்துங்க. அவங்க சோர்ந்து போய் இருப்பாங்க, தடுமாற்றம் அவங்களுக்குள்ள இருக்கும். நிறைய பேர் ஊழியம் செய்யாத ஊழியத்துல சில தடுமாற்றங்கள் என்ன காரணம்னா, அவங்களுக்கு உற்சாகப்படுத்தி பாருங்க, சிறப்பாக ஊழியம் செய்வாங்க. பல பொருளாதாரத்திலையும் சரி, நம்ம தூக்கி விட யாரும் இல்லையே. கொஞ்சம் அதில் உங்களால் முடியும், சாதிக்க முடியும், வெற்றி பெற முடியும். உள்ள ஒரு தட்டுன்னா போதும்.
என்ன பேசுறீங்க? எஸ். கற்றுனா அவர் நல்ல சிறப்பாக ஊழியம் செய்வார். சுபாவம் மாற்றம் ரொம்ப முக்கியம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வார், பிதாவானவர் மிகப்பெரிய ஊழியம். இந்த ஊழியம் தாங்க உற்சாகப்படுத்துகிற ஊழியம். உற்சாகப்படுத்துங்க எல்லா பிள்ளைகளும். உங்கள் கணவன் மனைவி உற்சாகப்படுத்துங்க, பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, சொந்தத்தை உற்சாகப்படுத்துங்க, சபை மக்களை உற்சாகப்படுத்துங்க, ஊழியை உற்சாகப்படுத்துங்க. சுபாவம் மாற்றம் அவசியம். யாருடைய எல்லைகளை உற்சாகப்படுத்துவான்? நம்பர் 1, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சிந்தனை அவசியம். நம்பர் 2, எளிமையான சிந்தனை. அப்படிப்பட்ட சிந்தனையாய் மாறும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படிதான் இருந்தாரு. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தாருன்னா யோவான் ஸ்நானம் கிட்ட போய் ஞானஸ்தானம் எடுக்கிறாருங்க. ரொம்ப எளிமையாக அது நம்ம தொண்டரோட காலையில் கழுவுறாரு. நம்ம அதாவது அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை, ஆட்டிடியூடு. அதாவது எல்லாத்தோட கால கழுவுமா? இந்த நாள் எப்படி கால கழுவுறாங்கன்னா, ஐயா என் காலை நீங்கள் கழுவுங்க, உங்கள் காலை நான் கழுவு, செட்டு சேர்ந்துக்கிறது. சில சமய இடத்துலலாம் அந்த திருமணத்துக்கு முன்னாடி காலைகள் கழுவாங்க. சில ஃபாலோ பண்ணுறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். ஆனால் நோக்கத்தை விட்டுட்டாங்க. என் காலை நீ கழுவு, உன் காலை நான் கழுவேன். அந்த வசதி, அந்த படிப்பு, அது கிடையாதுங்க. ஏற்ற தாழ்வு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த கால்கள் கழுவுறது, ஐக்கியமாக இருக்குது. அப்படி இல்லைங்க. இப்போ யோசி ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பல வருஷமாக இங்கே வந்துட்டு இருக்கீங்க. இங்கே எல்லாத்தோட பெயர்கள் தெரியுமா? யோசி பாருங்க, எல்லாத்தோட பெயர்கள் தெரியுமா? ஒரு சில எனக்கு தெரியாது. யோசிக்கல, எல்லாத்தோட பேர் தெரியுமா? எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? ஆனால் கேட்டால் நம்ம எப்படி இருக்கோம்? ஐக்கியமா இருக்கிறோம். அல்லேலூயா. அதெல்லாம் இருக்கட்டும். என்ன ஐக்கியம்? பேரும் தெரியல, ஊரும் தெரியல, எங்கேருந்து வராங்க தெரியல. ஆனால் எனக்கு சொல்லுது, அன்பா இருக்கணும். வெட்மன்ஸை அன்பு கொடுத்து ஒரு பாட்டு பாடியிருக்கிறது. எப்படி இருக்கு? அன்பு கூர்வே டட்ட இன்னும் அதிகமா டட்ட ஆராதிப்பே டட்ட. இன்னும் பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு. பக்கத்து வீட்ட சண்டை, சொந்தக்காரர்கிட்ட சண்டை, வேலை செய்யற இடத்துல சண்டை. ஆனா பாட்டு அந்த கோரவே டட்ட இன்னும் அதிகமா டட்ட. என்னத்த சொல்றது? எல்லாத்துட்டையும் சண்டை, எல்லாத்துட்டையும் அந்த ஐக்கியமாவே இல்லை. ஆனா உங்க நீங்க நல்லா ஆரம்பிச்சிருக்கீங்க, இதுதான் சொல்றேன். இது சூப்பர். யூஸ் பண்ண பாட்டுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. கிறிஸ்தவர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், பொய் பாடுவார்கள். உண்மையா இல்லையா? அப்படிதான் இருக்கிறோம். வாழ்க்கைக்கும் பேச்சுக்கும் சம்பந்தம் இல்லை. 3 விதமான கிறிஸ்தவர்கள். போலி கிறிஸ்தவர்கள் யாருங்க? போலி கிறிஸ்தவர்கள். போலி கிறிஸ்தவனா அவங்க பேச்சும் தப்பு, வாழ்க்கையும் தப்பு. அரைவேக்காடு கிறிஸ்தவர்கள் யாருங்க? அவங்க வந்து பேச்சு கரெக்டாக இருக்கும், உண்மையாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும், வசனத்தை நல்லா சொல்லுவாங்க. அதை வேதமாக இருக்கலாம்ட்டா சரிங்களா? அதை இயேசு சொல்றது, அப்பா அவங்க சொல்றது சரி, அவங்க செய்யறது சரியல்ல, அவங்க செய்து நீ செய்யாதீங்கன்னு சொல்லுவார் சரிங்களா? இது யாருன்னா அரைவேக்காடு கிறிஸ்தவர்கள். சொல்லுங்க. நம்பர் 1 என்னது? போலி கிறிஸ்தவர்கள். 2வது அரைவேக்காடு. 3வது உண்மை கிறிஸ்தவர்கள். என்னங்க? உண்மை. வாழ்க்கை சரியா இருக்கும், பேச்சும் கரெக்டா இருக்கும், அன்பான அன்பா இருப்பாங்க, ஐக்கியமான ஐக்கியமா, யதார்த்தமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவருக்கு தேவைங்க. அதுதான் உண்மையான எழுப்புதல். எஸ், அப்படி நமக்குள்ள இருக்கணும். ஸோ நம்பர் 4 வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை வாசிக்கலாம். சீசன்ல உருவாக்கணும். நான் இதை செய்யறேன், அதை கட்டுறேன், அதெல்லாம் ஓகே. சொன்ன வேலை என்ன வேலை? சீசன்ல உருவாக்கு. ஸோ சீசத்துவத்தை குறித்து படிக்கணும்னா பைபிள் அவ்வளோ இருக்கு சரிங்க. வேதாகமத்தில் ரொம்ப சிம்பிளா சொல்ல, சீசன் என்பது என்னன்னா இயேசுவை பின்பற்றணும். சொல்லுங்க, சீசன் என்பது என்ன? இயேசுவை பின்பற்றணும். அது மாத்திரம் இல்லை, சீசன் என்பவன் வாசிக்கிற அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 6:1. 7வது வசனத்தை வாசிங்க. 7வது வசனம் எருசலேம் பதிலா ஊர் ஏரியா போட்டு படிங்க. ஊர் பேரு ஏரியா பேர் போட்டு படிங்க. எருசலேம் பதிலாக வேதவசனம் விருத்தி அடைந்தது. சீசருடைய தொகை கோயம்புத்தூரிலே மிகவும் பெருகியது. கோயம்புத்தூர்ல மிகவும் சந்தோஷமா இல்லைங்களா ஐயா? சீசோட தொகை கோயம்புத்தூர்ல பெருகணும்யா. சீசோட தொகை ராமநாதபுரத்துல பெருகணும். சீசோட தொகை புளிங்குளத்துல பெருகணும். சீசோட தொகை சௌரிபாளையத்துல பெருகணும். நீங்க எந்த ஊருங்க? வெள்ளலூர். சீசர் தொகை வெள்ளலூர்ல பெருகணும். ஊரு சிங்கனூர்ல பெருகணும். ஆமே. ராமநாதபுரத்துல பெருகணும்.
கணபதியில பெருகணும், ரெயின்போல பெருகணும். ஆமே, சீசரோட தொகை பெருகணும். அல்லேலூயா. இயேசு சொன்ன வேலை அதுதான். அது ஊழியம் செய்யணும். ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ணுங்க. இந்த பர்சனல் எவாஞ்சலிசம் பண்ணுங்க. இந்த நாட்கள்ல எல்லாத்துக்கும் கவனம் செலுத்துறோம். ஆனா ஆத்தும ஆதாயம் இல்லை. எஸ், சபைக்குள்ள இல்லைங்க. இந்த ஏ சபை மக்கள், பி சபை மக்கள் இங்க இருந்து அங்க போறாங்க. அங்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நடக்குது. ஆனா உண்மையான ஒரு வளர்ச்சி, அவிசுவாசி ரட்சிக்கப்பட்டு வராங்க பார்க்கும்போது இல்லை. ஆத்துமக்கள் இல்லை. ஆத்துமக்கள் ஆதாயம் பண்றது குறைஞ்சிருச்சு. இல்லவே இல்லை சபைக்குள்ள. ஏன்னா பிஸி, சர்ச்சை கட்டுறாங்க, அதை கட்டுறாங்க, இது கட்டுறாங்க, பிஸி பிஸி பிஸி. அதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஆத்துமக்கள் ஆதாயம். ஒரு பாஸ்டர் எதுக்கு கேட்டேன், பாஸ்டர் என்ன பண்றீங்க? சர்ச்சை கட்டிட்டு இருக்கேன். ஓகே, வெரி குட், சூப்பர், ரொம்ப சந்தோஷம். சர்ச்சை ரொம்ப அவசியம். ஊழியமெல்லாம் செய்றீங்களா பண்ணுங்க. இப்போ ஊழியத்தை நிற்பாட்டி இருக்கேன். ஹலோ, ஊழியத்தை நிற்பாட்டி நமக்கு என்னங்க உரிமை இருக்கு? ஆத்துமக்கள் ஆதாயம் நிற்பட்டவே கூடாது. ஆத்துமக்கள் ஆதாயம் செய்யணும், நிற்பாட்டக்கூடாது. எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, ஆத்துமக்கள் ஆதாயம் செய்யணும். ஆத்துமக்கள் ஆதாயம் செய்யாத ஊழியம் என்ன ஊழியம்? பிரோஜனமே இல்லை. பிஸியா சும்மா ஏதோ ஒரு வேலை நடக்குதுன்னு அர்த்தம். சும்மா வேலை செய்யறாரு, ஏதோ பிஸியா இருக்கிறாரு. கல்யாண நேரத்துல நான் பிஸியா இருக்கேன், சர்ச்சு கட்டுறதுல பிஸியா இருக்கேன், இருக்கட்டும். என்ன இருந்தாலும் ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ணணும். ஆமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட சிந்தனை அவசியம். ஆத்துமக்கள் ஆதாயம் செய்யணும். சீசர்கள் உருவாகணும். இயேசு கிறிஸ்து சொன்ன மிகப்பெரிய கட்டளை அதுதான். ஆகையால் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கியும். அப்போஸ்தலர் நாட்கள் ஆதி திருச்சபை வளர்ந்ததுக்கு என்ன காரணம்? இதுதான் காரணம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் 47ஆம் வசனத்தை வாசிங்க. நம்ம டைம் ஆச்சுமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு வசனம் வாசிங்க. 46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய், ஓகே, 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 ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு ஆதி திருச்சபை வளர்ச்சி பயங்கரமான ஒரு வளர்ச்சி. என்ன காரணம்? எல்லா நாளும் மக்கள், ஆத்துமக்கள் புதுசா வராங்க சர்ச்சுக்குள்ள. அப்படிப்பட்ட ஆத்துமக்கள் ஆதாயம் செய்யணும். சீசர்கள் பெருகணுங்க. ஊழியம் செய்யுங்க. ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ணுங்க. உங்க தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இயேசு பற்றி சொல்லுங்க. புதுசாக நீங்க சபை ஸ்தாபிக்கணுமா, அதுக்கு இந்த புத்தகத்தை யூஸ் பண்ணுங்க. போய் பழகுங்க, போய் நடத்துங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு இந்த புத்தகத்தை வீட்டுக்குள்ள நடத்துறதுக்கு இதுவே செய்தி கொடுக்கலாம். அருமையான செய்தி கொடுக்குற இந்த புத்தகம் உங்க பைபிள் ட்ரெயினர்ஸ் மூலமா கொடுக்குறோம். அருமையான புத்தகம். சரிங்களா? ஸோ ஆத்துமக்கள் ஆதாயம் செய்யணும். எப்படியாவது ஏழு ராஜ்யம் கட்டணும். நம்ம கண்கள் எப்படி நம்ம செபிக்கலாமா? ஆண்டவரே, ஆண்டவரே, வேத பாரங்கள் போல சுய லாபத்திற்காக அவனுடைய நாமத்தை எப்படி எத்தனையோ முறையில ஆண்டவரே உங்களை நாங்கள் பின்பற்றி வருகிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களோட நோக்கம் என்ன? வேதமோட நோக்கம் சுய லாபத்திற்காக. ஏன்? உண்மையான இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது நோக்கம் இல்லை. வேதமோட நோக்கம் சாப்பாட்டுக்காக, ஹாஸ்பிட்டல் செலவு வராமல் இருக்கிறதுக்காக, ஒரு பொழுதுபோக்கிற்காக, மதிப்பு மரியாதைக்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நினைச்சா. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, நோ, நோக்கம் சரியில்லை, நோக்கம் சரியில்லை. சுய லாபத்துக்காக நீ பின்பற்று வர. நோ. யோசிச்சு பாருங்க, நம்மளும் கைவிடப்பட்ட சூழல்ல தான் இருக்கும். ஆண்டவரே, சரி செய்யுங்கப்பா. உண்மையாலுமே நான் பின்பற்ற உதவிச்சுங்க. நான் ஊழியம் செய்வது நோக்கம். ஆண்டவரே, நீங்க அறிந்திருக்கிறீங்க, எப்படியாவது தேர்தல் ஆட்சி கட்டப்படணும். உங்களுடைய இதை துடிப்பை நிறைவேறணும். உங்களுடைய சித்தத்தை நான் செய்யணும். ஆமாண்டவரே, அப்பா அப்படியே எளிமையான சிந்தனை உள்ளவராக இருந்தீங்கப்பா. எல்லா மக்களும் கூட பழகுறீங்க, பேசுறீங்க, யதார்த்தமா இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட பண்புகளை எனக்கு தருவீராக. எந்த வசதி வாய்ப்பு இருந்தாலும் ஆண்டவரே, உண்மையான நோக்கம் ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஐக்கியமா இருக்கணும்ப்பா. ஆண்டவர் கூட அது சுபாவம் மாற்றம் உண்டாக உதவிச்சுங்க. எங்களோட வாழ்க்கை மாறட்டும், எங்க சுபாவம் மாறட்டும், எங்க பேச்சு மாறட்டும், எங்க சிந்தனைகள் மாறட்டும், எங்களுடைய எண்ணங்கள் மாறட்டும். ஆமாண்டவரே, எங்களோட நோக்கத்தை சரி செய்வீராக. அது மாத்திரம் ஆண்டவர் உண்மையில ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யற ஆண்டவர் சீசனை உருவாக்குற அந்த எண்ணத்தை தாங்க எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. அப்படிப்பட்ட இதய துடிப்பை எங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் அர்ப்பணிப்போமா. மக்கள் நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்தி எங்களுக்குள்ள நீ பேசுறதுக்காக நன்றி. ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். கொல்லிமலையில ஜெசிமன் பிராண்ட் அப்படின்னு ஊழியத்தை செய்யற அந்த ஐயா, ஈவினிங் அந்த அம்மா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா
ரொம்ப கடினமா உழைச்சிருக்கிறாங்க. குஷ்டரோகம் உள்ள மக்கள் அங்க இருக்கிறாங்க. எத்தனையோ ஜனங்கள் அவங்க பணிவிடை செஞ்சிருக்காங்க ஹாஸ்பிட்டலு. அவங்க மிகப்பெரிய சமுதாய மாறுக்காகவே உழைச்சிருக்காங்க. இந்த ஜெசிமன் பிராண்ட் குஷ்டரோகம் உள்ளவங்களை அவங்க நாக்க அவங்க கையில காலில் புண்ணு இருந்துச்சுன்னா, அப்போ நான் சொல்றது வந்து 1700 வருஷத்துல நடந்த சம்பவம். ஸோ அந்த நாட்கள்ல இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. அப்ப நாக்க அந்த புண்ணுல வச்சு அப்படியே சரி செய்வாங்களாமா. யோசிப்பாரு, நாக்க அந்த புண்ணுல வச்சு, இந்த குஷ்டரோகம் உள்ள புண்ணுல வச்சு. யோசிப்பாரு, எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு, எப்படிப்பட்ட ஒரு தியாகம் நமக்கு அப்படி இருக்கா? ஜெஸ்மின் பிராண்டு இந்த மாதிரி நிறைய பேர் உடைக்கிறவங்க வந்திருக்காங்களே, சீகன் பால் வந்திருக்காங்க, நிறைய மிஷனரி வந்திருக்காங்க. சமுதாயம் மாறி இருக்கு. நம்ம மூலமா சமுதாயம் மாறி இருக்கா? நம்ம மூலமா தேசத்துல என்ன பண்ணி இருக்கிறோம்? அர்ப்பணிப்போமா? உண்மையான ஆண்டவர் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு தியாகம் எங்களுக்கு கொடுப்பீராக. அப்படி எதிர்த்திருப்பு நிறைவேற்ற உதவி செய்ய. அன்புள்ள தகப்பனே, நீ எங்களோடு பேசுற வார்த்தைக்காக நன்றி. இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபை மக்களுக்காக நன்றி. நாங்க எல்லாம் சேர்ந்து சீசன்ல உருவாக்கணும். ஆமாண்டவரே, இயேசுவை போல மக்கள் மாற வைக்கணும். இயேசுவை போல மக்கள் ஊழியத்தை வைக்கணும். அப்படியாக எங்களுக்கு நீர் கிருபை கொடுத்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அருமையான கிறிஸ்துவையா கொடுத்த நல்ல தரிசனங்களுக்காக, ஆண்டவரே பாரத்திற்காக நன்றி. இன்னொரு தரிசனம் விரிவடையட்டும், தேவ திட்டம் விரிவடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.